Hello students, welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to see about the first unit. The topic is virus. So, virus topicல என்னென்ன subheadings இருக்குதுன்னு பார்க்கலாம். First, discovery. யாரு வைரஸை கண்டுபிடிச்சாங்க? Discovery. Structure. வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? வைரஸ் இன்ஃபெக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இப்போ வைரஸ் வந்து பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருக்கும்? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் வைரஸ். இந்த பிளான்ட் வைரஸ் டிசீஸ் வந்து எப்படி ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது? ஜீனோம் ஆர்கனைசேஷன், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு? இட்ஸ் மேடு பை டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ரெப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியோபேஜ். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னு என்னன்னா இனப்பெருக்க முறை, எப்படி ஒரு நியூ ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இந்த வைரஸ்னால நம்மளுக்கு என்னென்ன யூசஸ் இருக்கு, தீமைகள் என்னென்ன, அதோடைய நன்மைகள் என்னென்ன, அதை பத்தி தான் வந்து இப்போ நம்ம வைரஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக் கீழே நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we know about the virus. So virus, the plant virus or virus that affect plants. So plant virus எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் எதையும் அஃபெக்ட் தான் பண்ணும்? பிளான்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ அனிமல் வைரஸ், some virus it will be affected animal, அது வந்து அனிமல் வைரஸ். some it will be affected by plant, some virus it will be affected by bacteria. So இந்த வைரஸ் வந்து பிளான்ட் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணும் அண்ட் பாக்டீரியாவையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ லைக் ஆல் அதர் வைரஸஸ், த பிளான்ட் வைரஸ் ஆர் ஆப்ளிகேட் intracellular. So what do you mean by obligate intracellular? That means that there is a strict intracellular. ஒரு செல்லுக்குள்ள தான் வந்து இந்த செல் வந்து வாழும். ஒரு செல்லுக்குள்ள தான் இந்த செல் வந்து வாழும். செல்லை விட்டு வெளியே வந்து எப்படி இருக்கும்? நான் லிவிங் கண்டிஷன்ல தான் வந்து இருக்கும், உயிர் அற்றவையா தான் வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் அ பாராசைட். இட்ஸ் அ பாராசைட். Do not have the molecular machinery to replicate without a host. ஒரு ஹோஸ்ட் செல் இல்லாம இதனால என்ன பண்ண முடியாது? ரெப்ளிகேட் ஒர்க் வந்து பண்ண முடியாது. The plant virus are pathogenic to higher plant. Pathogenic to the higher plant. They can causes a dramatic decreasing in yield, quality and shelf life, even plant death. ஒரு பிளான்ட்ல இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அந்த பிளான்ட்டோடைய ஈல்டிங் வந்து கம்மியாகும், அதோடைய குவாலிட்டி கம்மியாகும், அதோடைய லைஃப் டைம், அந்த பிளான்ட் வந்து ஒரு இறக்கிற சூழ்நிலையினும் கூட வந்து இறந்து அழிஞ்சு போயிடும். இதெல்லாமே வந்து dramatic changes will be occurring in the plants due to the virus affections. So plant virus are made by a standard nucleic acid. The plant virus வந்து எதனால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்னால தான் ஆனது. இந்த நியூக்ளிக் ஆசிட் மேபி டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட்டா இருக்கலாம், இல்லாட்டி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்டா இருக்கலாம். இந்த ரிபோ நியூக்ளிக் ஆசிட்டா இருந்தாலும் சரி, ஆர் டிஎன்ஏ டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிடா இருந்தாலும் சரி, இதைய சுத்தியும் அவுட்டர்ல ஒரு புரோட்டீன் ஷீட் இருக்கும், ஒரு கவர் என்வலப் மாதிரி. இட் வில் பி சரௌண்டட் பை புரோட்டீன் ஷீட். ஸோ டெக்னிக்கலி தே ஆர் நாட் லிவிங். இந்த வைரஸ் வந்து டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ லிவிங். எஸ், தே ஆர் நாட் செல் பேஸ்டு. தே கேனாட் மூவ் ஆர் ரெப்ளிகேட் தெம்செல்ஃப். நமக்கு தெரிஞ்சதுதான் வைரஸ் வந்து எல்லா பிளேசஸ்லையுமே இருக்கு. ஈவன் நம்ம ஹேண்ட்ல இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ்ல இருக்கலாம், பென், பென்சில், புக் எல்லாத்துலேயுமே அந்த வைரஸ் இருக்கலாம். ஆனா எல்லாத்துலேயுமே வந்து அது எந்த கண்டிஷன்ல தான் இருக்கும்? இட்ஸ் நாட் இன் த லிவிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். நான் லிவிங், இட்ஸ் நாட் இன் த லிவிங் கண்டிஷன். ஸோ when it will be making as a living அப்படின்னா when it will be enter to the host cell, எப்போ ஒரு உயிருள்ள செல்லுக்குள்ள போகுதோ then only it will be started their work. So there is no cure for the plant diseases. இந்த plant disease வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? cure பண்ணவே முடியாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, it's managed with cultural practices and
வைரல் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா வைரஸை பரப்பு பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ஈஸியாக பறக்கும். அப்படி பறக்கும்போது வைரஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது எதிர்ப்பு திறன் கொண்ட தாவரங்களை நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணலாம், இந்த வைரல் டிசீஸை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். So the plant virus were discovered in the 19th century. The last 19th centuryல தான் வந்து இந்த plant virus வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. The scientists found with the filtrate plant sap. எதுல தான் வந்து அந்த வைரஸை வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா filtrate sap. sap அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆன பிளான்ட்டை வந்து ஒரு பிளான்ட்டோடைய லீஃபை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து ஒரு சாம்பர்லேண்ட் ஃபில்டர் மூலமா வந்து வடிகட்டுவாங்க. வடிகட்டி அந்த ஜூஸ் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த ஜூஸுக்கு பேர் தான் வந்து சாப். ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் இந்த மாதிரி ஒரு ஜூஸை ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸ் மூலமா தான் வந்து இந்த வைரஸ்ங்கிற ஒரு டிசீஸ் இருக்குதுன்னே சொல்லி வந்து சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணினாங்க. ஸோ இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பிளான்ட் வைரஸ் வந்து எதன் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாப், பிளான்ட் சாப் மூலமா தான் வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அனதர் பிளான்ட். So it's remain infections leading to identification of this microscopic மூலமா மட்டும்தான் நம்ம இந்த வைரஸை வந்து பார்க்க முடியும். We cannot able to see in our naked eye. So it's an obligate intracellular parasite. So obligate intracellular, that means it's living inside the cell. Without cell it cannot living. So they consist of the nucleic acid genome is DNA or RNA within a protein capsids, often helical or icosahedral. So helical அப்படின்னு என்னன்னா இந்த மாதிரி ராட் ஷேப்ல இருக்கும். ஸோ ஹெலிக்கல் ஷேப் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்வி மொசைக் வைரஸ்ல வந்து இந்த ஹெலிக்கல் ஷேப் இருக்கு. இட்ஸ் அ ராட் ஷேப்னு சொல்லலாம். தென் ஐகோசஹெட்ரல் அப்படி அது பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும்னா T4 பாக்டீரியா பேஜஸ்ல வந்து இருக்கும். இப்படி இந்த ஹெக்ஸகோனல் ஷேப்ல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஐகோசஹெட்ரல் இன் ஷேப். இது வந்து அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோடைய ஜீனோமை பொறுத்து ஒவ்வொரு வைரஸ்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெலிக்கல் இருக்கலாம், இல்லாட்டி ஐகோசஹெட்ரல் ஷேப் வந்து இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் இன் பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்ல வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி க்யூர் பண்ணலாம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் பை vectors like insect and causes the various symptoms including mosaic pattern, chlorosis, that is yellowing, stunting and leaf distortions leading to reduce the crop yield and quality. So mosaic pattern அப்படின்னா என்னன்னா ஒரு லீஃப்ல பார்த்தோம்னா அங்கங்க இப்படி பேட்ச் அதோட ஒர்க் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து mosaic pattern. So chlorosis அப்படின்னா இட்ஸ் a total inhibition of the melanin synthesis. இந்த பொட்டேட்டோ பிளான்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த chlorosis அப்படிங்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து இருக்கும். ஸ்டண்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பிளான்ட்ல வந்து இந்த ஸ்டண்டிங் வந்து இருக்கும். நார்மலாக லீஃப் வந்து இந்த மாதிரி லீஃப் க்ரோ ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பட் இந்த ஸ்டண்டிங்கோட அஃபெக்ட் ஆன பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக சின்னதாக சிறுத்து போய் இருக்கும் அதோடைய லீஃப். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டண்டிங். ஸோ லீஃப் டிஸ்டோர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட லீஃபோட ஷேப்பையே வந்து உருக்குலைச்சு அதோட வடிவத்தையே மாற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் ரெடியூஸ் த கிராப் ஈல்ட் அண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ நெக்ஸ்ட் த டிஸ்கவரி ஆஃப் பிளான்ட் வைரஸ். ஸோ இந்த பிளான்ட் வைரஸை யாரு கண்டுபிடிச்சாங்க, இந்த வைரஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதுலேருந்து கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன் லத்தீன் வேர்டில் வைரஸ் அப்படின்னா பாய்சன் ஆர் வீனோம். ஸோ அப்போ வைரஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், பாய்சனும் சொல்லலாம், இல்லாட்டி வீனோம்னு சொல்லலாம். இன் 1886 அடல்ஃப் மேயர் அப்படிங்கிறதா வந்து டொபேக்கோ பிளான்ட்டில், புகையிலை பிளான்ட்டில் டொபேக்கோ மொசைக் வைரஸ் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் இட்ஸ் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக். த இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட் வந்து that are metabolically inert. So what do you mean by metabolically inert?
ஸோ மெட்டபாலிக்கலி இன்னாட் அப்படின்னா இட்ஸ் டஸ் நாட் ஏபிள் டு டூயிங் their ஆக்ஷன்ஸ் இன் த மெட்டபாலிக் ஒர்க். அதோடைய வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதனால என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. இட்ஸ் சம்திங் இஸ் inactive within the biological system அப்படின்னு சொல்றதா வந்து மெட்டபாலிட்டிக்கலி இன்னாட் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் metabolically inert and which multiply within the living cell. living cells இல்லாட்டி host plant குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இதோடைய multiplication work எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதைய வந்து இந்த டிஸ்கவரி ஆஃப் வைரஸை வந்து ஃபர்ஸ்ட் யாரு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமிட்ரி இவனோஸ்கி in the year of 1892. It is a important one mark question. Who discovered the virus அப்படின்னு கேட்டீங்கன்னா Dmitry Ivanovsky in the year of 1892. So, the science that study of virus பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு வைராலஜி. வைரஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு வைராலஜி. ஸோ ஃபாதர் ஆஃப் வைராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் மேயர். ஸோ ராபர்ட் மேயர் இஸ் அ ஃபாதர் ஆஃப் வைராலஜி. ஸோ வைரஸ் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்டினஸ் பெஜர்னிக். Martinus Bejernik in the year of 1898. Martinus Bejernik in the year of 1898. In the year of 1898, he discovered, introduced the word is virus. So renewed in the scholar virology include எட்வர்ட் ஜென்னர் அண்ட் WM ஸ்டாண்டி. இவங்க எல்லாமே வந்து அந்த வைரஸை பற்றி ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் which one who awarded the Nobel Prize அப்படின்னு கேட்டாங்கன்னா WM ஸ்டான்லி. WM ஸ்டான்லி தான் வந்து இந்த டொபேக்கோ மொசைக் வைரஸை பற்றி ரிசர்ச் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்கினாரு in the year of 1935. So virus can be seen only in the microscopic, electron microscopic, because it's a smallest living organism. It's a very smallest living organism. With the help of the microscope only we can able to see the virus. So the observation of the tobacco mosaic virus. Tobacco mosaic virus வந்து எதிலிருந்து அப்சர்வ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா tobacco plant, the dark patches, the peculiar dark patches it will be present on leaf. அதைய வச்சு தான் வந்து மொசைக் பேட்டர்ன், இந்த பேட்சா இருக்கிற பேட்டர்ன் வந்து மொசைக் பேட்டர்ன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இனிஷியலா அதைய பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து அது என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இட் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியா. இது வந்து ஒரு பாக்டீரியா டிசீஸா தான் இருக்கும், பாக்டீரியா தான் இதைய வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இனிஷியலா வந்து எல்லாருமே வந்து இட்ஸ் அ பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு தான் வந்து அந்த டொபேக்கோ மொசைக் பிளான்ட்டை பார்த்து அவங்களே வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன பண்றாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ரிசர்ச்ல வந்து இறங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் வர்றாங்க, அடல்ஃப் மேயர் in the year of 1886. ஸோ இந்த அடல்ஃப் மேயர் வந்து ஜெர்மன் சயின்டிஸ்ட். இவர் தான் வந்து இந்த டொபேக்கோ மொசைக் பிளான்ட்ல வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, அதை வந்து என்னன்னு பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் அவருடைய ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. He demonstrated that the virus could be transmitted inoculating sap from the diseased plant into a healthy one. So inoculating the sap அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருந்தேன், ஒரு செராமிக் வடிகட்டி மாதிரி வந்து அதுல வடிகட்டி அந்த அந்த பிளான்டோடைய ஜூஸை எடுத்து வச்சிருப்பாங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் மூலமா வந்து பிளான்ட் வைரஸ் வந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு வந்து பரவாது. அந்த ஜூஸை கொடுத்தாலுமே ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணினாலுமே அந்த பிளான்ட் வந்து இட்ஸ் வில் பி ரிமைனிங், இட்ஸ் வில் பி ஹெல்த்தி ஒன்லி, ஹெல்த்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடல்ஃப் மேயர் சொன்னாரு. ஸோ இவர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவர் வந்து ரொம்ப நம்பினாரு, இது வந்து ஒரு ஸ்மால் பாக்டீரியம், இது வந்து பாக்டீரியா கூட சேர்ந்த ஒரு டிசீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிசர்ச்சோட கன்க்ளூஷன் வந்து அடல்ஃப் மேயர் வந்து சொல்றாரு. ஸோ அடல்ஃப் மேயர் வந்து இவ்வளவு கான்ஃபிடண்டா சொன்னதுக்கு அப்புறம் இவர் கூட ஒர்க் பண்ற ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் தான் வந்து டிமிட்ரி இவனோஸ்கி. இந்த டிமிட்ரி இவனோஸ்கி வந்து என்ன பண்றாரு,
இவர் வந்து ரஷ்யன் பாட்டனிஸ்ட். இவர் வந்து என்ன பண்றாரு, சரி அவருக்கு அப்புறம் நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த இன்ஃபெக்டட் சாப், அதான் வந்து அந்த அந்த பிளான்ட் வந்து எந்த ஒரு பிளான்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்குதோ அதோடைய சாப்பை எடுத்து சாம்பர்லெட் ஃபில்டர், இதுக்கு பேர் தான் வந்து செராமிக் வடிகட்டின்னு சொல்லுவாங்க. சாம்பர்லெட் ஃபில்டர் அதன் மூலமா ஃபில்டர் பண்றாரு. அந்த ஃபில்டர் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த சாப்பை வந்து ரிமைன்ட் இன்ஃபெக்ஷன் சஜஸ்டிங் டு த casual agent with the smaller than bacteria. இவங்க என்ன சொல்றாரு, அந்த ஃபில்டர் பண்ணனதுக்கு அப்புறமும் அந்த வைரஸ் வந்து அந்த ஃபில்டர் பண்ண சாப்ல வந்து இருக்குது. அப்ப இது வந்து ஸ்மாலர் தென் பாக்டீரியா. பாக்டீரியாவா இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர்லயே மேல ஃபில்டர் ஆகி நின்னுக்கும், கீழே வராது. இது பாக்டீரியாவை விட சிறுசா இருக்கிறங்காட்டி தான் இது என்ன ஆகுது, அந்த ஃபில்டரையும் தாண்டி கீழே வருது. அப்போ இந்த டிசீஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபில்டரபிள் ஏஜென்ட். வடிகட்டி வழியாவும் சென்று அதோட தொற்றை உருவாக்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டுபிடிக்கிறாரு, இந்த டிமிட்ரி இவனோஸ்கி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் தான் வந்து இது வந்து ஸ்மாலர் தென் பாக்டீரியா பட் இட்ஸ் நாட் அ பாக்டீரியா அப்படின்னு வைரஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்றவர் யாரு, டிமிட்ரி இவனோஸ்கி இந்த இயர் ஆஃப் 1892. ஸோ ஆஃப்டர் தட் இந்த டிமிட்ரி இவனோஸ்கி பார்த்துட்டு டச் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாரு, டிமிட்ரி இவனோஸ்கியோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. அவரு அதே மாதிரி அஃபெக்டட் ஏஜென்ட்ல இருக்கக்கூடிய சாப் எடுத்துட்டு அதே ஃபில்டர் பண்றாரு. அப்படி அவர் ஃபில்டர் பண்ற போது இவர் என்ன சொன்னாரு, இட் இஸ் அ கண்டேஜியம் வைவம் ஃப்ளூடியம். ஸோ கண்டேஜியம் அப்படின்னா என்ன, ஸோ கண்டேஜியம் அப்படின்னா தொற்ற உருவாக்கக்கூடியது. வைவம் ஃப்ளூயிட்ஸ் லிவிங் ஃப்ளூயிட். ஸோ தொற்றை உருவாக்கக்கூடிய உயிருள்ள திரவம் இது. ஸோ இது வந்து பாக்டீரியா கிடையாது, இதுக்கு பேர் வந்து வைரஸ் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வைரஸ்ங்கிற ஒரு டேர்மை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா மார்டினியஸ் பெஜர்னிக் in the year of 1898. So this is regarded the true discovery of virus. இதுதான் வந்து வைரஸை கண்டுபிடிச்ச உண்மையான டிஸ்கவரி, உண்மையான ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வைரஸை எதிலிருந்து தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டொபேக்கோ பிளான்ட்ல இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. the TMV become the first virus. டொபேக்கோ பிளான்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வைரஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். the first plant virus discovered எதுல இருந்து தான் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா டொபேக்கோ மொசைக் வைரஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் வைரஸ் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. லேட்டர் ஒன்லி தே ஃபாலோடு பை அனிமல் வைரஸ் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ். ஸோ ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ வைரஸ் உடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் என்னென்னவா இருக்கும், ஸோ வைரஸ் ஆர் மெட்டபாலிக்கலி inert. So metabolically inert அப்படின்னா it does not undergo the metabolic process. Something is inactive within a biological system. So obligate intracellular parasite. So obligate that means that's a strictly intracellular because it is a single celled organism. Okay, so in this single celled organisms without host cell it cannot be lived. So that is a parasites. It is a parasites. And virus cannot make energy or protein in a host cell. Host cell இல்லாம இதனால ஒன்றும் பண்ண முடியாது. And the multiple inside the living cell using the host cell machinery. Host cell இருக்கக்கூடிய மெஷினரிஸை வச்சு தான் வந்து அந்த லிவிங் செல்ஸ்ல இது உள்ளுக்குள்ள போய் இதோடைய ரெப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ வைரஸ் வந்து லிவிங் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா when it will be in the living condition. So what is the characters of the living condition of the virus? So that time it will be the different strains, அதோடைய occurrence வந்து different strains இருக்கும். It's have own genetic material. அந்த வைரஸ்ல பார்த்தீங்கன்னா own genetic, அதோடைய உண்மையான genetic materials வந்து அது வச்சிருக்கும். It's undergo mutation workல போகும். It will be get destroyed by the ultraviolet rays. இது உயிருள்ள நிலைமையில இருந்துச்சுன்னா இதெல்லாம் இதோடைய characteristics. அப்போ உயிரற்றவையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எஸ் the வைரஸ் வந்து உயிரற்றவையா இருக்கும்போது என்னவா இருக்கும்னா இட்ஸ் லேக் ஆஃப் த செல்லுலார் ஸ்ட்ரக்சர், இதுக்கு அவுட்டர் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் இருக்காது. டு நாட் ரெஸ்பயர், இதனால வந்து
மூச்சுடவோ ரெஸ்பியர் பண்ண முடியாது. இட்ஸ் டு நாட் மூவ் ஆர் க்ரோ. இட்ஸ் லுக் லைக் எ கிறிஸ்டலைஸ்ட். அதாவது நம்ம ஒரு பாட்டில்ல போட்டு வச்சிருக்கிற கெமிக்கல் மாதிரி, ஒரு சால்ட் மாதிரி கிறிஸ்டலைஸ்டு படிகம் மாதிரி தான் இருக்குமோ தவிர இது வந்து உயிருள்ளவையா இருக்காது. ஸோ த லேக் ஆஃப் என்சைம் சிஸ்டம்ஸ் அண்ட் டு நாட் ஹாவ் அ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தேர் ஓன். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இது எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் இன் அ லிவிங் திங்ஸ். So these are all the characters of non-living things. The virus has a non-living things. இந்த characters எல்லாம் அதோட வைரஸ்ல வந்து இருக்கும். ஸோ ரீகால், நம்ம இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்த்துருக்குறோம் வைரஸ்ல? ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். வைரஸ்னா எப்படி இருக்கும்? இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம். வி கேன் சி ஒன்லி வித் அ மைக்ரோஸ்கோப். வைரஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் லத்தின் வேர்ட். அப்படின்னா என்ன? பாய்சன் ஆர் வீனோம். அதுக்கப்புறம் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இட்ஸ் வில் பி an infectious agent. Yes, virus is a infectious agent that are metabolically inert and it will be living with host cells only. So discovery of virus. So who discovered the virus? நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடல்ஃப் மேயர் in the year of 1886, டிமிட்ரி இவனோஸ்கி in the year of 1892, மார்டினியஸ் பெஜர்னிக் in the year of 1898. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி இவனோஸ்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் வைரஸை கண்டுபிடிச்சவர். டிஸ்கவர் பண்ணவர் யாருன்னா டிமிட்ரி இவனோஸ்கி. ஃபாதர் ஆஃப் வைராலஜின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் மேயர். தென் மார்டினியஸ் பெஜர்னிக் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வைரஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மை கண்டுபிடிச்சவர் அவர் தான். இந்த வைரஸை பற்றின படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்து வைராலஜின்னு சொல்லலாம். தென் வைரஸ் ஆஸ் அ லிவிங்காக இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? ரெப்ளிகேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். இட் ஸ்டார்டட் வித் த மியூட்டேஷன் ஒர்க் எல்லாமே இருக்கும். வென் இட்ஸ் நாட் இன் த நான் லிவிங் திங்ஸாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? டு நாட் மூவ், டு நாட் ரெஸ்பயர், டு நாட் க்ரோ. அதோடைய ரெப்ளிகேஷன் ஒர்க்லேருந்து எதுவுமே இருக்காது. இட்ஸ் லுக் லைக் எ கிறிஸ்டல், அதாவது ஒரு படிகம் மாதிரி உயிரற்ற நிலைமையில வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு இதைய பற்றி தான் நம்ம பார்த்தோம். இதுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்க்கலாங்களா? ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ். ஸோ biological control of plant diseases are doing using dash bacteria, fungi, algae, virus, microbes and lichens. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைரஸ். ஃபர்ஸ்ட் வைரஸ், தென் பாக்டீரியா, தென் ஒன்லி ஃபங்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், who is credited with the first discovery of virus? யார் ஃபர்ஸ்ட் வைரஸை டிஸ்கவர் பண்ணாங்க? ராபர்ட் கோச் இல்ல, டிமிட்ரி இவனோஸ்கி இல்ல, இல்லையா, லூயிஸ் பாஸ்டர் இல்ல, எட்வர்ட் ஜென்னர் இல்ல. ஸோ இந்த ராபர்ட் கோச் வந்து பாக்டீரியாவில் வரவர். டிமிட்ரி இவனோஸ்கி நம்ம படிச்சிருக்கிற இப்போ வைரஸ்ல பார்த்தோம். லூயிஸ் பாஸ்டர், எட்வர்ட் ஜென்னர் எல்லாம் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சவர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வைரஸை டிஸ்கவர் பண்ணவர் யாரு? இவரே தான், டிமிட்ரி இவனோஸ்கி. So next, the transmission of cauliflower mosaic virus. So cauliflower mosaic virus நார்மலா வைரஸஸ் வந்து எதன் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிட்ஸ், சாப், மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளை. எதன் மூலமா ஆகும்? சாப் அப்படின்னா என்ன? மஸ்கிட்டோஸ், ஹவுஸ் ஃப்ளை, அபிட்ஸ் இதெல்லாமே வந்து இன்செக்ட்ஸ் மூலமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகலாம். ஆனால் நம்ம இப்போ மொசைக் வைரஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதன் மூலமாக தான் வந்து அந்த பிளான்ட் வைரஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க, ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? இந்த சாப் மூலமாக தான் வந்து என்ன பண்ணாங்க? இந்த மொசைக் வைரஸ் இதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆப்ஷன் பி, the sap virus is a correct answer. Then, so which of the following is the helical shape? ஹெலிக்கல் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஹெலிக்கல் ஷேப். இந்த ஹெலிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது எது? டிஎம்வி, டொபேக்கோ மொசைக் வைரஸ், T4 பேஜ், பாக்ஸ் வைரஸ், தென் ஹெர்ப்ஸ் வைரஸ். ஸோ இந்த ஹெலிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது என்னங்க? டிஎம்வி வைரஸ். இது ஹெலிக்கல் ஷேப்னு சொல்லலாம், இல்லாட்டி ராட் ஷேப் வைரஸ்னு சொல்லலாம். ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஹெலிக்கல் ஷேப் வைரஸ் ஆர் ராட் ஷேப் வைரஸ் அப்படின்னா எது வரும்? டிஎம்வி மொசைக் வைரஸ். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங்
is the genome of the virus. அந்த genetic material, genome அப்படின்னா genetic material, DNA, RNA, DNA or RNA, DNA and RNA. அப்போ வைரஸ்ல வந்து எது இருக்கும்? ஒன்னா DNA இருக்க சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி RNA இருக்கும். ரெண்டுமே வந்து என்னாகாது? இருக்காது. So option C, DNA or RNA is a correct answer. So இந்த கிளாஸ்ல இதெல்லாம் ப்ராக்டிஸ் கொஸ்டின். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் வைரஸ், வைரஸோடைய சைஸ் எப்படி இருக்கும், ஹேபிட் எங்கெங்க எல்லாம் அந்த வைரஸ் இருக்கும், மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் வைரஸோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய வடிவம் வந்து எப்படி இருக்கும், அது ஜீனோம் எப்படி இருக்கும், ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும், அதோடைய என்வலப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.